நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி சென்டரில் இருக்கோம். சிட்டி சென்டர் வந்து ரொம்ப 4வது மாடியில் இருக்கும். ஆக்சுவலி இங்கே நான் இருக்கிறப்போ ஃபுட் கோர்ட், நான் ரொம்பலாம் சிட்டி சென்டர் வந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து சென்னை பற்றி, மெட்ராஸ் பற்றி தான் நம்ம பேசலான் இருக்கோம். சிட்டி சென்டர் வந்தோடனே எங்கள் அம்மா உள்ளே நுழைஞ்சோடனே சொன்னா, இந்த மாலுக்குலாம் நம்ம அப்படியே வந்ததில்ல. அப்படியே நான் வந்து ஸ்டாப்பை போட்டேன். அம்மா இதெல்லாம் வந்து வீடியோவில் சொல்லி எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அம்மா, சிட்டி சென்டரை பற்றி உங்களுடைய நினைவுகளை கூறுங்கள். சிட்டி சென்டரை பற்றி இல்லை, ஆக்சுவலி வந்து முன்னாடி மாலுன்னா ஸ்பென்சர்ஸ் மட்டும்தான் இருந்தது. அங்கேயே பார்த்து ஸ்பென்சர்ஸ் மட்டும்தான் இருந்தது மால்லாம். உண்மை சொல்ல போனால் நாங்களாம் ஒரு 18 வயசு வரைக்கெல்லாம் மாலுக்கெல்லாம் போனதே இல்லை. என் தங்க 2 பேரும் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தப்போ போன அனுபவம் தானே தவிர மற்றபடி எனக்கு மாலுக்கு போன அனுபவம் இல்லை. ஆனால் நம்ம இடத்துல வந்து சிட்டி சென்டர் இது வந்து இது என்னவாக இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு குப்பமேடு மாதிரி இருந்தது இந்த இடம். சூப்பராக ரெடி பண்ணியிருந்தா இந்த இடத்த. நிறைய ஷூட்டிங்லாம் கூட நடந்திருக்கு. ஆனால் சென்னையோட மெமரிஸ்ன்னு சொன்னால் நிஜமாக அது வந்து ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் மெமரிஸ் தான். முன்னாடி நாங்கள் இருந்ததெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைன்னா கூட ரொம்ப ஜாலியாக தான் சுற்றிருந்தோம். இந்த மாதிரி டிராஃபிக் கிடையாது, வண்டிகள் கிடையாது. ஆற்று வாசலில் ஒரு 7 மணிக்கு வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்தோன்னா ஜாலியாக இந்த டீ காஃபி அமுல் வீவா கேட்டுன்னு ஒரு விளையாட்டு இருக்கும். படி இருக்கும்ல, படி வச்சு தான் எல்லா ஆமுமே இருக்கும். ஒருத்தர் டீயில் நிற்பா, ஒருத்தர் காஃபியில் நிற்பா. அங்கேருந்து அங்கே குதிச்சு ஒருத்தர் சென்ட்ரலில் நிற்பா, அவளை சுற்றின்னு ஓடணும். அவள் தொட்டுட்டான்னா அவுட்டு. இந்த கேம் விளையாடுவோம். சைக்கிள் இருந்தாலே அது ஒரு பெரிய டாஸ்க்கு. பைக் வருமோன்ற பயம் இருக்காது, மாடுகள் பயம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து கார் வருமோன்னு, ஏன்னா ஏரியா நம்ம ஸ்ட்ரீட்லேயே ஒரு 2 பேர் 3 பேர் கார் வச்சுருந்தா பெரிய விஷயம். அந்த மாதிரி இருந்தது. செம்ம ஜாலியாக இருந்தது அப்போ மெட்ராஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பைக்ராஸ் ரோட்டில் வந்து மெட்ராஸாக இருந்தப்போ நல்லா இருந்தது. மெட்ராஸாக அப்போ தான் இருந்தது. இப்போ சென்னையாக மாறிட்டதால ஒன்றுமே. ஆமாம், இல்லை என்னென்னா சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா ஊர்லேருந்து இங்கே வந்து தங்குறா, வேலை செய்கிறா. எல்லாருக்கும் ஜீவாதாரமாகிடுது சென்னை. எல்லாரையும் வாழ வைக்குது சென்னை. சென்னை வாசிகளை தவிர மற்ற எல்லாரையும் வாழ வைக்குது. சென்னை வாசிங்க அப்படி தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலி என்னென்னா, சென்னை வாசியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம எங்கேயுமே போகவே மாட்டோம். சென்னை ஆழ்வோ சாவோ எனக்கு சென்னை தாண்டான்னு இருப்போம் நம்ம. ஆனால் மற்றவளெல்லாம் வாழ வச்சுட்டு நம்மளை டீலில் விட்டுருது. நீங்களாம் இங்கே தானே இருக்க போகிறீங்க, இருங்க வந்தவங்களை முதல்ல நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. ஆமாம். ஆக்சுவலி இந்த மால் வந்து என்னோட அனுபவம் என்னென்னா, நான் 2006 நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போ தான் இந்த மால் ஃபஸ்ட்டு கட்டினா. நாங்கள் ஆற்று மொட்டை மாடியில் ஏறி போயிட்டு இந்த மாலை பார்ப்போம். எங்கள் ஆற்றுலேருந்து தெரியும் இந்த மால். ஆக்சுவலி அப்போ வந்து இந்த மாலுக்கு வர்றது வந்து பயங்கர பெரிய விஷயம் இல்லைம்மா. அப்போல்லாம் ஆஷின் கூட வரமாட்டா. எங்களை மொட்டை மாடியிலேருந்தே நாங்கள் பார்ப்போம். அப்போ என் தங்கையும் பிறக்கல. அப்போ மொட்டை மாடிலேருந்தே பார்த்து நம்ம இங்கே ஒரு நாள் போனோம் அப்படி சொல்லிட்டு 20 வருஷம் ஆச்சு அந்த மால். ஆமாம், உன்னாலே படம் உன்னாலே அது தெரியும். பட் 20 வருஷம் ஆச்சு. ஆமாம் இல்லையே, நம்ம கூகுள் பண்ணாலே தெரியும். எனக்கு தெரியல. ஒரு 19-18 இயர்ஸ் இருக்கும். பட் மால் லவ்வர்ஸ் கிடையாது. மால் லவ்வர்லாம் இவ தான். நான் மால் எனக்கு கூட ஒன்றும் மால் லவ்வர்லாம் கிடையாது. ஆனால் அந்த காலன்ற பெருமா. அப்போ நானே பூமரைட்டேம்மா. அந்த காலம் நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் நாங்கள் வரும்போது மாலுக்கு வரணும், ஒரு ஜீன்ஸு பேண்ட், லைக் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. சிரிப்பேனா? இல்லை, போட்டு கூட நான் வந்து ரொம்ப லோக்கலாக தான் இருப்பேன். பார்க்க என்ன தெரியுமா, ஆக்சுவலி நம்மளோட மாடர்னோட தலைலாம் பின்னிட்டு சூப்பராக எண்ணெய். இப்போ தான் எங்கம்மா அப்படிதான் வரும். குடிக்கிற கல்ச்சர்லாம் அப்போல்லாம் கிடையாது. எண்ணெய் வச்சுன்னா நம்ம டல்லாக இருக்கோமா, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஃபோட்டோ இல்லைல்ல பெருசாக. யாரும் ஃபோட்டோ எடுத்துலாம் நம்ம போட மாட்டோம். ஒருத்தர் மூஞ்சை பார்க்கும்போது ஒன்றும் எண்ணெய் போடுறதுலாம் பெருசாக இருக்காது. எண்ணெய் போட்டு தலைவாரிண்டு ஒரே ஒரு கல்ச்சர் மட்டும். அது திரும்ப மாலுக்கு மட்டும் ட்ரைன்னு ஒரு ஜீன்ஸ் எடுத்து மாட்டின்னு வருவா. எல்லாரும் சிரிப்பாக இருக்கும். தலைமுடியெல்லாம் பின்னின்னு இருப்பா, ஜீன்ஸ் மட்டும் போட்டுன்னு இருப்பா. செப்பல் கூட ஈவன் மாறி இருக்காது. ஆனால் இப்போ வந்து அந்த கல்ச்சர் எவ்வளோ மாறி இருக்கு. ஆக்சுவலி அப்போல்லாம் ஒரு அட்டையர் வேணும்னா நான் அப்படி தான் இருந்தேன். மாலுக்கு போனோன்னா நம்ம வந்து இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. எங்கே போனாலும் எந்த மால் போனாலும் நம்மள அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அந்த ட்ரெண்டெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து மாலில் வாங்கி சாப்பிட்றது. எப்போ வந்தாலும் மால்லாம் காஸ்ட்லி. மாலில் வாங்கியே சாப்பிட மாட்டோம். ஆக்சுவலி நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக வரச்சே, நாங்கள் காலேஜ் படிக்கிறச்சே, எது கம்மி விலையில் என்ன இருக்கோ அந்த ஒன்லி 129 ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. வெரி ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் போகும்போது ஒரு பர்கர் கடையில் 89 ருபீஸ்க்கு ஒரு வெஜ் பர்கர் இருந்தது. அதான் வாங்கி சாப்பிட்டோம். என்னோட மால் அனுபவம் அவ்வளோதான். பட் அம்மா, ஸ்பென்சரை பற்றி சொல்லு. இல்லை, ஸ்பென்சர்ஸ் கூட நாங்கள் போனதெல்லாம் கம்மி தானா. அப்போ இருந்த ஈவன் ஜென்டில்மேன் படத்தில் அந்த டைமண்ட் இது பண்ணுற வரும்ல, அந்த சீன்லாம் கூட ஸ்பென்சர்ஸில் எடுத்தது தான். ஸ்பென்சர்ஸ் வந்து நிஜமாகவே சொல்லப்போனால் இந்த மாலெல்லாம் விட ஸ்பென்சர்ஸ் தான் சென்னையோட ஒரு பெரிய அடையாளம். அதோட அழகு வந்து இப்போயுமே தனி தான். இப்போ பரவாயில்ல. ஆக்சுவலி நிஜமாக சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ போட்டு நிறைய பேர், நிறைய கடைகள் வந்து இப்போ நம்ம நிறைய வாக்கிங் கூட இருக்குது ஸ்பென்சர்ஸில். முன்ன மாதிரி ரொம்ப காலியாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்னும் கேட்டால்
நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கக்கூடிய ஒரே ஒரு மால் என்னன்னா ஸ்பென்சர்ஸ் தான். அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்கெயின்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அங்கே விற்கிறதே கம்மி விலை தாம்மா, அங்கே என்னத்த பார்கெயின். இல்லை தட் டைம் நமக்கு சில பேருக்கு இப்போ எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு 5 ரூபா கம்மியானதான் உன் மனசே சாந்தி இருந்த வரும். நான் வெற்றி பெற்றுட்டேன் அந்த வெண்டார் கிட்டன்ற மாதிரி. இல்லை எங்கள் அம்மாலாம் வந்து என்ன பண்ணுவான்னா, எல்லா கடைக்காரனும் கடை அதோட ப்ரைஸே 400 தான் இருக்கும் விலை, ஆனால் எங்கள் அம்மா பார்த்தோன்னா அவன் 600 ஆக்கிடுவான். அப்புறம் அவன் 600 வந்து இந்த அம்மா குறைச்சோடனே இவங்க வந்து அங்கே வென்றுட்டாங்க நினைப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சின்னு இருப்போம். ஸோ ஆனால் வந்து எங்கள் அப்பா ஒன்றும் மாலுக்கெல்லாம் பெருசாலாம் ஆக்ஷன் போனதில்லை. நீ ஏன் எங்களை ஆக்ஷன் போனதில்லை அவ்வளோ மாலுக்கு? எங்கள் அப்பா சுத்தமாக ஆக்ஷன் போனதில்லை. இவ அப்பா வர சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை ஆக்ஷன் போனதில்லை. நானும் இவாள் ஆக்ஷன் போனதில்லை. உண்மை அதான். நாங்கள் ஆக்சுவலி அவுட்டிங் போகிறது கூட ரொம்ப ரொம்ப கம்மி தான். பாவம் அவுட்டிங்னு கூட்டின்னு போனால் ஏதாவது திவ்யக்ஷேத்திரத்தை இழுத்துன்னு போய் ஏய் கோயிலுக்கு போயிடலாமா, திருப்பதி போயிடலாமா, அப்புறம் மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை சேவிச்சுட்டு வரலாமா, இதுதான் எங்களோட அவுட்டிங். ஆக்சுவலி எங்களோட அவுட்டிங்கு ஹாலிடேவே வந்து கோயில் தான். ஆமாம், ஸ்ரீரங்கத்துக்கு ஆக்ஷன் போயிடுவா எங்கள் அம்மா. ஆமாம், வேறு எங்கேயுமே கிடையாது. மிஞ்சி போனால் திருப்பதிக்கு போவோம். இதை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. திருப்பதிக்குமே ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. திருப்பதிக்கே போகல. போன பிப்ரவரி போனோமா? ஆமாம், இந்த பிப்ரவரி போனோம். அதுக்கப்புறமா தான் போகவே இல்லை. ஸோ நிறைய அன்னைக்குள்ளேயே இருக்கிற ஈவன் சொல்ல போனால் நிஜமாக வெக்கக்கேடு. பீச்சுக்கு போய் பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆகுது. ஆக்சுவலி நான் பிறந்ததுலேருந்து பீச்சுக்கிட்ட தான் இருக்கேன், ஆனால் நான் பீச்சுக்கு அவ்வளோ போக மாட்டேன். ஏன் நான் ஆக்சுவலி காத்தால் வந்து ஊருக்கு போயிட்டு பஸ் இறங்கி வரும்போது பார்த்தா அந்த 4:30-5 மணிக்கு அந்த வடபழனி கிட்ட அசோக் பில்லர் கிட்டலாம் எல்லோரும் ஜாக்கிங் போவோம். அப்போ நான் இறங்கும்போது நினைப்பேன், நம்ம எவ்வளோ அறிவில்லாமல் இருக்கும், அந்த பீச்சை அப்படி மிஸ் பண்ணுறோமே. காத்தால எவ்வளோ சூப்பராக இருக்கும் பீச்சில் போய் நடந்தான்னு நினைக்கிறதோட சரியே தவிர பீச்சுக்கிட்ட இருக்கிறதுனால பீச்சோட அருமை கட்டாயமாக நமக்கு தெரியல. ஆனால் ஒரு வாக் பண்ணுறதுக்கோ ஜாக்கிங் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட மீ டைமுக்கோ இல்லைன்னா வந்து நிம்மதியாக போய் உட்கார்றதுக்கோ ஒரு பெரிய இடம், பூட்டு போகாத ஒரே இடம் பீச் தான். இல்லை ரொம்ப எங்கள் அம்மா மீ டைம் வச்சு கலாய்க்கிறா. ஆனால் நிஜமாக சொல்லணும்னா எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் சும்மா லேபிள் பண்ணிட்டோம் அது மீ டைம்னு, எங்களுக்கு டைம் வேணும்னு. ஆனால் எங்கள் அம்மாவுக்குலாம் அப்படி இருந்து கூட அந்த டைமெல்லாம் கிடைக்கல. அதுதானம்மா உண்மை. எங்கள் அம்மா ஜென்ரேஷன் ஆஃப் வந்த எல்லாருக்குமே வந்து அந்த மீ டைம் எல்லாமே தேவைப்பட்டிருக்கும். கொஞ்சம் தனிமையாக இருக்கணும்னு தோணும். ஆனால் எங்கள் அம்மாக்கெல்லாம் கிடைக்கும். ஒன்று நாங்கள் டார்ச்சர் பண்ணுவோம், இல்லை எங்கள் அப்பா போட்டு டார்ச்சர் பண்ணுவா. 2 பேரும் டார்ச்சர் பண்ணுறது. நாங்களாம் டார்ச்சர் பண்ணுறதுல எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட மீ டைம்னு தெரியாது. ஆக்சுவலி தெரியாது, நமக்கான நேரம்ன்றதுலாம் நமக்கு தெரியாது. அப்படி தான் நம்மலாம் வளர்ந்து. இப்போ உனக்கு தேவைன்னு தோன்றதா? ஐயோ இப்போல்லாம் நிறைய தேவைன்னு தோணுது. என்ன தெரியுமா, ஆக்சுவலி திருப்பி சொல்லிட்டு ஆக்சுவலி உண்மை சொல்ல போனால் அன்றைக்கி இருந்ததும் 24 மணி நேரம் தான், இன்றைக்கி இருந்ததும் 24 மணி நேரம் தான். ஆனால் அந்த 24 மணி நேரத்தில் அவ்வளோ நேரங்கள் அப்போ இருந்தது. இன்றைக்கி சத்தியமாக நம்மளோட நேரத்தை சாப்பிட்ற ஒரே ஒரு விஷயம் இந்த செல்ஃபோன் தான். நீங்கள் இந்த பதிவே செல்ஃபோனில் தானே போடுறீங்கன்னு கேட்கலாம், கரெக்டு. ஆனால் நம்ம வந்து யாருமே அதுக்கு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதே இல்லை. ராத்திரி ஒரு 10 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா திருப்பி இப்படி இன்னும் கொஞ்ச நாளில் பாரு நம்ம தூங்கும்போது இப்படின்னு எல்லோரும் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலு. நம்ம தூங்குறது லேட்டு, எழுந்துக்கிறது லேட்டு, அதுக்கப்புறமா உட்காந்து செல்ஃபோன் நோண்டும் போது டைம் போகிறதே தெரில. நிஜமாகவே இப்போலாம் அத்தியாவசிய வேலையே நடக்க மாட்டேங்குது. நானே பார்க்குறேன். 2025 ஏதாவது இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் இந்த 20th செஞ்சுரி 21st செஞ்சுரி தானே இது? ஐயோ ஆமாம் 21st செஞ்சுரி அதாவது 2000 ஆரம்பிச்சு 25th இயர். ஸோ இந்த ரெசல்யூஷனாக எடுக்காமல் இதை நம்ம லைஃப் ஸ்டைலாகவே மாற்றிக்கலாம். எங்கள் அம்மா இன்றைக்கி நான் ரோட்டில் வரும்போது சொன்னால் ஃபஸ்ட்டு யாரை பற்றியும் வந்து காசிப் பேசாத. இவள் அப்படி பண்ணுறான்னா அது அம்மா ஒழுங்காக இவள் அப்படி பண்ணுறான்னு வந்து காசிப் பேசாத. ஆக்சுவலி நான் காசிப் இல்லை, காசிப்பும் நான் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். நான் காசிப் பண்ணுற ஆள் தான். ஆனால் எங்கள் அம்மா சொன்னான் ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் வந்து ரெசல்யூஷன் கிடையாது, இதை லைஃப் ஸ்டைலாகவே வச்சுக்கோ. ஒன்றொன்னா மாற்றிட்டோன்னா ஒவ்வொரு விஷயமா நம்மளால் மாற முடியும். அதில் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டும்தான் நம்மளால் மாற்றிக்க முடியும். நம்ம பெத்த பசங்களாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், அம்மாவாகட்டும், கூட பிறந்த அக்கா தங்க ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாரையுமே நம்மளால் மாற்ற முடியாது. மாற்றிக்க முடிஞ்சது நம்மளை எப்படி மாற்றிக்கலாம்? நமக்கு சரிப்பட்டு வரலன்னா அவகிட்ட ஒரு 10 அடி தள்ளி வந்துட்டு ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப்போட நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா அது பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சு போயிடும். காசிப் பேசுகிறதுனால இன்றைக்கி எல்லா தலையிலையும் ஊர்பட்ட பிரச்சனை கிடக்குது. இந்த காசிப் வேறு ஒரு பிரச்சனை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அவளை பற்றி தேவையில்லாமல் நம்ம 4 வார்த்தை பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை 2ஆக திரிஞ்சு போகுது, 4ஆக திரிஞ்சு போகுது. காசிப்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக என் அம்மா எனக்கு இப்படி பண்ணிட்டாவா அப்படி பண்ணிட்டான்னும் போது எங்கள் அம்மா ஜென்ரலாக என்ன கேட்பா, நீ என்ன பண்ணதான் முதல்ல கேட்பா.
ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோன்ற அளவுக்கு எங்கள் அம்மா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவா. ஆக்சுவலி ஐ மீன் எது நியாயமாக தான் சொல்லுவா. பட் இப்போ நான் ரோட்டில் வரும்போது சொல்லிடுவேன் தான், ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் யாரை பற்றியும் பேசாத, எதுவும் பண்ணாத. ஏன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் காசிப்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா என் அம்மாவுக்கு வேலை செய்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் ஆற்றுல. ஆக்சுவலி எங்கள் அம்மா சூப்பராக வேலை செய்வா ஆற்றுல. அப்படியே அந்த பாத்திரம்லாம் தொடச்சி வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு வீடியோ போட்டோம், பாவக்காய் பிட்லியோட வீடியோ யூடியூப்பில். அதில் வேறு கமெண்ட்ஸில் எல்லாரும் வந்து என்னடா இது இப்படி இருக்குது கேவலமாக இருக்குது உங்கள் தளிப்புன்றும் அப்போல்லாம் போட்டிருந்தீங்க. எங்கள் அம்மா அது ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு எல்லா பாத்திரத்தையும் ஒழிச்சு போட்டு தளிப்புன்றுமே க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து சீ அப்படின்னு என்ன யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னால் தாங்க முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஆமாம், இன் ஜென்ரலாகவே எனக்கு இப்போ இந்த ஒரு 1 இயராகவே நிஜமாக ஆற்றுல கொஞ்சம் வேலை செய்ய டைம் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் சொல்லியிருப்பேன் சில வீடியோவில் எங்கள் ஆற்றுல கொஞ்சம் பொருள் வேறு காணணும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஹவுஸ்மேட்ஸே வேண்டாம், பேசாமல் நம்மளே இந்த வேலை பண்ணிக்கலாம். அப்போ வேலை பண்ணிக்கணுன்னா பொருளை குறைச்சிட்டோன்னா, பாத்திரம் வந்து ஒரு 4 பாத்திரம் தான் வச்சுட்டுருக்கோன்னா அது விழுந்த உடனே நம்மளே அலம்பி எடுத்துட்டுருவோம்ல. அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரே கும்பிடா போய் ஒரு 1500 ரூபாய்க்கு எல்லா பாத்திரத்தையும் குவிச்சு கொண்டு போய் எத்தனை சூழலில் போட்டு வேணாம் சாமின்னு சொல்லிட்டு கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இன் ஜென்ரலாகவே நம்ம யோசிச்சோன்னா நிஜமாக க்ளீனாக இருந்தாலே பாதி டிப்ரெஷன் இல்லை. அடுத்த என்னோட இடத்த வந்து க்ளீனாக வச்சிருந்தாலே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. அடுத்து நம்மளோட டார்கெட் என்ன தெரியுமா, 1ஆம் தேதிக்குள்ளே துணிங்களை ஏற கட்டணும். ஐயோ உங்கள் ஆற்றுல தான் அது இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ஒரு ஆற்றுல கூட சேர் உட்கார்றது கிடையாது. மொத்த சேர்லேயும் எல்லா ஆற்றுலையும் ஒன்று தோய்ச்ச துணி, துவைக்க வேண்டிய துணி எங்கள் ஆற்றுல எப்பவுமே இருக்காது. தோய்ச்ச துணி குவியலாக. இந்த பழக்கம்லாம் சத்தியமாக இந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்தில் தான் எனக்கே இவ்வளோ கேவலமான பழக்கம். முன்னாடிலாம் சாயங்காலம் துணியை கொண்டு வந்து அக்கறையாக மடிச்சிடுவேன். இப்போ மடிக்கிறது இல்லை. எங்கள் அப்பா சொல்லுவாள் போர் துணின்னுவா. போர்லாம் முடிஞ்சா துணி விழுமா, அந்த மாதிரி போர் துணி தான் எங்கள் ஆற்றுல விழுறது. வாஷிங் மிஷின் மட்டும் நம்ம வாஷிங் மிஷின் மாதம் எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுனா, நம்ம மொத்த மெயின்டெனன்ஸும் அதுக்கு தான் கொடுக்கணும். வாஷிங் மிஷின்லாம் பாவம், அது ரொம்ப பாவம். அது பாட்டுக்கும் துவைச்சிட்டு இருக்கு. ஆனால் வாஷிங் மிஷினில் சத்தியமாக எனக்கு போடுறது விருப்பமே கிடையாது. இப்போ வந்து எங்கள் ஆற்றுக்காரதும் போடுற துணியை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போடுறோம். அதுலேயே தான் முதல் ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது வாஷிங் மிஷினால் தான். எல்லாரோட துணியும் ஒன்றா சுற்றி ஒன்றா அலசி அது வந்து கரும்பு சக்கை மாதிரி துப்பிடுது. அந்த துணியோட வேல்யூ மொத்தம் போய் இன்னும் கேட்டால் இன்னர்ஸ் எல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் வந்த இன்னர்ஸ் எல்லாம் இப்போ 6 மாதம் கூட வந்து தொலைய மாட்டேங்குது. எல்லாத்தையும் அதில் போட்டு சிக்கி இழுத்து எல்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, மனசுக்குள்ளே பயங்கர ஐயோ இப்படி கிச்சனை வச்சுருக்கோமே மொத்தத்தையும் ஏற கட்டிடுச்சு கிச்சனை. எங்கள் அம்மா டிப்ரெஸராக ஆகிடுவா ஆக்சுவலி. தன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா. ஏன்னா எங்கள் அம்மா பர்ஃபெக்ஷனிஸ்ட் இல்லை. பர்ஃபெக்ஷனிஸ்ட்டை விட எப்படி தெரியுமா, தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும், தன்னை யாரும் சுட்டி காட்டிடக்கூடாதுன்னு. அந்த சுட்டி காட்டிடக்கூடாதுன்னா இப்போ நான் கூட தான் நினைப்பேன் சுட்டி காட்டிடக்கூடாது என்னென்னு. ஆனால் நான்லாம் வந்து 100% கொடுப்பேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் எங்கள் அம்மா வந்து ஒரு விஷயத்தை நான் 100% எஃபர்ட்டை போடுவா ஆக்சுவலி. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து, ரெண்டாவது என்னென்னா, ஆக்சுவலி எனக்கு என்னென்னா, எங்கள் ஆற்றுல நான் வந்து அதிகபட்சமாக வேலை செஞ்சு பழகின ஆள். ஆமாம், அந்த வேலையை பற்றி பயங்கரமாக வேலை இன்னொன்று சொல்லணும், வெயிட் பண்ணேன். எங்கள் அம்மா ஆக்சுவலி சூப்பராக துணி துவைப்பா. துணி உணர்த்துறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது வீடியோவே நான் தனியாக எடுத்து போடலாம். ஏன்னா அவ்வளோ நீட்டாக செய்வா எங்கள் அம்மா. அவ்வளோ நீட்டாக செய்வா. நீ கூட அப்பா தாத்தா. ஆமாம், எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு நிஜமாக சொல்ல போனால் எங்கள் அம்மாவுக்கு துணி துவைக்கிற வேலை தெரியாது. எங்கள் அம்மா துணி துவைச்சி எங்கள் அண்ணன் நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா தான் துணி துவைப்பா. எங்கள் அப்பா தான் எனக்கு துணி துவைக்கிறதுக்குமே எங்கள் அப்பா தான் நான் துணி துவைக்க கற்றுண்டேன். சொல்லி கொடுத்தான்றது கற்றுண்டேன். சூப்பராக துவைச்சி கையில் எங்கள் அப்பா புழிஞ்சேன்னா உணர்த்தவே வேண்டாம், புழியும் போதே காஞ்சிரும். அந்த அளவுக்கு உயிரையே விட்டுன்னு புழிவா. அந்த அளவுக்கு நான் புழிய மாட்டேன். புழிஞ்சு டவல்லாம் டவலாக, ஒரு பெட்டிக்கோட்னா பெட்டிக்கோட் பக்கத்துலேயே, ஒரு டாப்னா டாப்பாக அந்த மாதிரி உணர்த்தி அவ்வளோ க்ளீனாக. இதை விட யாருன்னு கேட்டால் எங்கள் சின்ன அத்தை ஒருத்தர் இருந்தால் மேல்கோட்டையில் பரிமளான்னு சொல்லிட்டு, அவள் வந்து டு தி கோர். அவளை மாதிரி துணியை வந்து மடித்து அயன் பண்ணுற மாதிரி மடித்து உதறி உணர்த்துவாள். அந்த மாதிரி உணர்த்துவா அவள். ஸோ அவகிட்டலாம் நம்ம வேலை பார்த்துட்டோம்னா எங்கேயோ போயிடுவோம். அந்த மாதிரி வேலை செய்வேன். ரெண்டாவது, ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு 12-13 வயசுலேயே நிறைய பொறுப்புகளை நான் கையில் எடுத்துட்டேன். அதனால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் பொறுப்பு அதிகம். வீட்டு பொறுப்பே எனக்கு கொஞ்சம் அதிகம். 13 வயசுலேயே பால் வாங்கிட்டு வருவேன். எங்கள் ஆற்று மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துப்பேன். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். 13 வயசுலேயே எங்கள் அத்தை வந்து முத்தெல்லாம் வாங்கி விற்றுருப்பேன். அப்போல்லாம் வந்து ஹைதராபாத் முத்தெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த முத்து மாலை கொண்டு போய் விற்பேன், புடவை விற்பேன். ஸோ ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அப்பயே நான் ஏற்றுட்டேன். ஆற்றுக்கான பொறுப்பையும் அப்பயே நான் ஏற்றுட்டேன்.
ஆற்றுக்கு நான் ஏதாவது பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் பெருசாலாம் பண்ணல. நானும் ஒரு ஏஜில் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டேன். பட் ஆற்றுக்கு ஃபிசிக்கலி எங்கள் அம்மாவுக்கு நான் நிறைய உதவி பண்ணுவேன். எங்கள் அம்மாவை மார்னிங் எழுப்ப மாட்டேன், காதால எழுந்து காஃபி போட்டுவேன், பால் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் நீட்டாக, அதனால் டக்குன்னு யாராவது ஒரு வார்த்தை சொன்னோன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிடுவேன் நான். எப்படியாவது அந்த இடத்த ரெடி பண்ணினோம், நம்மளை சீனு ஒருத்தர் சொல்லிடுற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் எங்கள் அம்மாவோட இன்னொரு ரொம்ப நல்ல குவாலிட்டி என்னென்னா, சொல்ல காப்பாற்றுவா. அது வந்து ரொம்ப 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 குட் குவாலிட்டி இந்த ஜென்ரேஷனில் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், அதாவது அன்றைக்கி அந்த டேட்டில் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துருவா. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், தலை போகிற பிரச்சனை இருந்தாலும் இந்த குவாலிட்டியை வந்து நான் கற்றுக்கிறேன். என் ஜென்ரேஷன், அதாவது எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் நிஜமாகவே கற்றுக்கணும். பிகாஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலன்றதை விட அந்த சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட்டை நம்ம இவகிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஏன்னா எங்கள் அம்மாலாம் சொன்ன தேதியில் ஒன்று தரனா தந்துடுவா. முதல்ல இன்னும் ரொம்ப நல்ல விஷயம், என்ன உயிர் போனாலும் ஃபோன் எடுப்பா. நிறைய பேர் வந்து இப்போ நான் பார்க்குறேன் ஆஃபீஸ் போகிறதுனால ஃபோனே எடுக்க மாட்டா. அதாவது எத்தனை வாட்டி போனாலும் நீ பாட்டு நடிமா, நான் ஏமா எடுக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பா. ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. ஃபோன் எடுத்து ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லுவாள், என்ன பிரச்சனை இருந்தாலும். இல்லைம்மா, கட்டாயமாக நான் வந்து ஆக்சுவலி ஒரு பிரச்சனையிலேருந்து ஒழிஞ்சிக்கணுங்கிறத விட அதை மீட் பண்ணணும்னு நினைப்பேன். எந்த ஒரு கடன் பிரச்சனை, எல்லாருக்கும் கடன் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கொடுக்க முடியாதது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா சரண்டர் ஆகிடுவேன். என்னால் ஒரு விஷயம் கொடுக்க முடியலன்னா முன்னாலே ஃபோன் பண்ணி என்னால் இன்றைக்கி நாளைக்கு அதை கொடுக்க முடியாது, இந்த மாதம் என்னால் அது முடியாது, இன்னும் 10 நாள் ஆகும், இன்னும் 5 நாள் ஆகும், இல்லை இந்த மாதம் என்னால் கொடுக்கவே முடியாது, 6 மாதம் ஆகும், இப்படி நான் கரெக்டாக அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வாக்கை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். எங்கள் அப்பா சொல்லுவா, எல்லாம் 2ஆக கொடுத்தது, நாக்கை மட்டும் 1ஆக கொடுத்துருக்கான், அதனால் வாக்கு சுத்தமாக இருக்கணும்னு. அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுட்ட குவாலிட்டி. நான் நிஜமாகவே எங்கள் அப்பா அவ்வளோ வாக்கு சுத்தமான ஆள், போய் பேச மாட்டேன். எனக்கு சத்தியமாகவே என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி, எனக்கு போய் பேச வராது. ரெண்டாவது என்னோட மைனஸாக தான் ப்ளஸ்ஸும் தான். என்னன்னு கேட்டால், ஒரு விஷயம் நடக்கலைன்னா பட்டாருன்னு நான் பேசிடுவேன். எனக்கு அந்த முகஸ்துதிலாம் தெரியாது. எனக்கு இவகிட்ட காரியம் நடத்திக்கணும், அதனால அதெல்லாம் தெரியாது. பட்டாருன்னு பேசிடுவோம். உன்னால எனக்கு என்ன பெருசாக, நீ அதை உன்னால் முடிஞ்சால் செய். அது மாதிரி ஏன் ஃபோன் எடுக்கலை, எனக்கு ஃபோன் எடுக்கலானால அவளோட பிஹேவியர்ஸ் பிடிக்காது. ஒரு தடவை 2 தடவை நம்ம ஃபோனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். எவ்ரி டைம் நம்மளோட ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டோன்னா அப்போ அவள் நமக்கு வேண்டான்னு அர்த்தம். அப்போ நம்ம அவாய்ட் ஆகிடணும்னு நினைப்பேன். ஸோ இன் ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால நாராயணிலாம் சொல்லுவா, நீ உங்களோட பேசுகிற முறையே சரியில்லை, பேசுகிற முறை அது ஏன்னா அப்படி கிடையாது. எங்கள் அம்மா வெட்டு 1 துண்டு 2ஆக பேசிடுவா. எதிர இருக்க அவளுக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறது, இன்டிமினேட் ஆகிடுவா. ஏன் அந்த மாதிரினா ரொம்ப கரெக்டாக நியாயமாக பேசிடுவாளா, அவளால் எதுவுமே சொல்ல முடியாது எதிர இருக்கவா. நான் சொல்லுவேன், அம்மா கொஞ்சம் அந்த மாதிரி பேசாதம்மா, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதுவாக பேசினா. எங்கள் அம்மாவால் அது முடியல ஆக்சுவலி. இல்லை, நான் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால, நான் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால எதிராளியும் கரெக்டாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பெஸ்ட்டு தான் அவளுக்கு நான் கொடுக்குறேன். அப்படி அது இல்லைன்னும் போது எனக்கு வந்து ரக்ஷகன் மாதிரி நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிருது. அது ஏன்னே தெரியல. நானும் நினைக்கிறேன், பட்டாருன்னு இந்த மாதிரி பேசக்கூடாது, யாரையும் சடார்னு பேசிடுவேன். ஆனால் என்ன ஆகுது, சடார்னா திட்ட மாட்டா, அந்த லாயர் மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா எங்கள் அம்மா. அந்த கேள்வியும் கரெக்டாக இருக்குமா, எதிராளிக்கு பதிலே இருக்காது. இதுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே நாங்கள் தான் ஆக்சுவலி. இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கலை, அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. அது நல்லதாக கெட்டதான்னு தெரில. சில பேர் வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் எடுக்கிறேன்னு சொல்லுவாள். சரி, எப்படியா இருந்தாலும் எனக்கு பதில் சொல்லி தானே ஆகணும், அப்போ நீ ஃபோன் எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். அதை நிறைய பேர் என்ன சொல்லலாம், அம்மா நீ இப்போ இந்த காலத்துக்கு தான், நீ ஒரு கார்ப்பரேட்டோட இது கல்ச்சர் உனக்கு தெரில, உனக்கு முகஸ்துதி தெரிலன்னு. எனக்கு நிஜமாவே தெரில. இப்படியே நான் வந்துட்டேன் ஒரு 50 வயசு வரைக்கும். இன்னும் 10 வருஷம் நான் யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன், யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா லைஃப்லாம் 60 நான் லாஸ்ட் வச்சுருக்கேன். அதை விட கம்மி தான் இருக்கும் நம்மளோட வாழ்நாட்கள் எல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் தான் எங்களோட லைஃப் வந்து நாங்கள் ஒவ்வொரு டேவும் அப்படியே கடந்தோம். வேலை செய்வோம், என்ன கொடுக்குறாலோ அதை சாப்பிடுவோம், அப்படியே தான் போயிட்டு இருந்தது. மெட்ராஸை எங்கள் அப்பா பெருசாக சுற்றி காமிச்சது இல்லை. பெசநகர் கூட்டின்னு போயிருக்கா. ஆனால் மெட்ராஸ் தான். ஆமாம், நம்ம எந்த ஊருக்கு போனாலும் இதுதான் தாய்மொழி. ஆமாம், எப்படின்னா இப்போ நான் வேறு ஊர்லேருந்து வந்தால் மெட்ராஸை சுற்றி பார்க்கலாம். நான் பிறந்ததே இந்த ஊர் தான். ஆக்சுவலி நான் பிறந்ததே இந்த ஊரில் தான். என் அம்மா விவா எல்லாருமே பிறந்தது இந்த ஊரில் தானே நான் பிறந்தேன். ஸோ இந்த ஊரை தான் நாங்கள்லாம் பிறந்திருக்கோம். அதனால் இதை பெரிய சுற்றி பார்க்குறதுலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் எங்கள் லைஃப்பில் அதிகமாக போன இடம் வந்து பாரிஸ். எதுக்குன்னா அது ஒரு டூரு, பெனாயில் வாங்குறதுக்கு எதிராஜில் பாத்திரம் கிடைக்கி. அப்புறம் வந்து இப்போதான் நான் ப்ரொவிஷன் இங்கேயே வாங்கிக்கிற, முன்னாடி ப்ரொவிஷனே போய் நான் போய் பாரிஸில் வாங்குவோம். அதுக்கப்புறம் ஃபெனாயில் வாங்க ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து எத்தராஜில் பாத்திரம் கிடைக்க ஒரு நாள், அப்புறம் ஆதர்ஷ், இந்த மாதிரி பாரிஸ் சுற்றுவோம்.
மிஞ்சி போனால் டி நகர் போவோம். ஐயோ அந்த டி நகர் தான் எங்களோட மினி அவுட்டிங். எப்போ பார்த்தாலும் அந்த பாண்டி பஜார்ல போய் பாண்டி பஜார்ல டி நகர்ல பாண்டி பஜாரும் போவோம். நம்ம பாண்டி பஜாரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப போன இடம் வந்து டி நகரும் பாரிஸும் தான் எங்களோட மினி அவுட்டிங். அதுதான். மற்றபடி பெருசாக இங்கே மாலு கெஃபே அதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு தான். ஊரில் பீச்சு கூட இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பீச்சு கூட நாங்கள் அதிகமாக போனது கிடையாது. ரொம்ப 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 அதிகமாக போனது பால்சதி கோயில் தான். பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கும் பால்சதி கோயில், கபாலீஸ்வரர் கோயில் நிறைய வாட்டி போவோம். மயிலாப்பூர் ரொம்ப பிடிச்ச இடம் மயிலாப்பூர். என்னம்மா உனக்கு என்ன பிடிக்கும்? இப்போ இருக்கிற இடத்துல வந்து மயிலாப்பூர் பெஸ்ட். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு மயிலாப்பூர். இந்த மாதிரி நினைவுகள் உங்களுக்கு எல்லாமும் இருந்தாலும் கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. 2025 ரெசல்யூஷன் ஏதாவது சொல்லு. 2025 ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் அந்த 2025ல் நான் வந்து ஒரு சேலஞ்ச் கூட கிடையாது, லைஃப் ரொட்டீன் ஆரம்பிக்க போகிறேன். இது சேலஞ்ச் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இதுதான் நிஜமாவே நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம அதோட இலக்குக்குள்ளே வந்துடுவோம். நம்மளை பார்த்து நம்ம குழந்தை பேரம் பேத்தி எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைனுக்குள்ளே வந்துடும். அதை மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ அதில் சும்மா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, பெரிய ரெசல்யூஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாளைக்கு 10 மணிக்கு படுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி, அது அடுத்த வீடியோ போடலாம். அடுத்த வீடியோ அதை போடலாம் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நினைவுகள் உங்கள் ஊரில் எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் 2025ஓட ரெசல்யூஷன் இல்லை ஆரம்பம், இந்த வருஷம் எப்படி இருந்தது, 2024 எப்படி இருந்தது, எது வேணால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.